அனைவருக்கும் அகிலா ஜுவாலாவின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் பத்மினி பட்டாபிராமன் அவர்கள் எழுதிய கடல் கோழிகள் என்கின்ற சிறுகதை தொகுப்பிலிருந்து ஜனனம் என்ற கதையை தான் பார்க்க போகிறோம். திருமதி பத்மினி பட்டாபிராமன் அவர்கள் பத்திரிகையாளர், எழுத்தாளர், உரத்த சிந்தனை வாசக எழுத்தாளர்களின் சங்கத் தலைவர். பல்வேறு இதழ்களில் இவரது சிறுகதைகள், குறுநாவல்கள், புதினங்கள், நாவல்கள், நாடகங்கள் வெளிவந்துள்ளன. அறிவியல், பயணம், புகைப்படக்கலை, அனிமேஷன் என பல விஷயங்களை பற்றி கட்டுரைகள் எழுதியிருப்பவர். பல விருதுகளுக்கும் பரிசுகளுக்கும் சொந்தக்காரர். அது மட்டுமன்றி வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் பணியாற்றியவர். இப்போ நாம் இவருடைய ஜனனம் சிறுகதையை கேட்கலாம். மறுபடியும் அந்த கனவு. அலைகள் கைகளாய் நீண்டு வந்து அவளை சுருட்டி அப்படியே நீருக்குள் இழுத்துச் செல்கிறது. கடலா ஏரியா தெரியவில்லை. ஐயோ, என் குழந்தை! கத்த நினைத்தாலும் குரல் வராமல் நீருக்குள் மூச்சு திணறுகிறது. வியர்த்து கொட்ட விழித்து கொண்டாள் சாந்தினி. அலறலுடன் எழுந்து உட்கார்ந்து வயிற்றை தொட்டு பார்த்து கொண்டாள். முழு நிறைமாத வயிறு, நிரம்பித் தழும்பும் தாய்மை. அவள் அலறிய சத்தத்தில் அருகில் படுத்திருந்த அம்மா எழுந்து விளக்கை போட்டாள். என்னடிமா சாந்தினி, கெட்ட கனவா? இந்தா வெந்நீர் குடி. ஃப்ளாஸ்கில் இருந்து தந்தவள் நெற்றியில் விபூதி இட்டு விட்டாள். கூடத்தில் படுத்திருந்த அப்பா பதறிக்கொண்டு எழுந்து வந்தார். வழக்கம் போலவா? அம்மாவிடம் ஜாடையில் கேட்டார். ஏதாவது கரைச்சி கொண்டு வரட்டுமா? ஒன்றும் வேண்டாம்மா. 2 கால்களையும் மடக்கி உட்கார்ந்தவள் தலையை முழங்கால்கள் மேல் வைத்து முகத்தை திருப்பிக் கொண்டாள். அம்மா அறியாமல் கண்ணீர் கொட்டியது. எல்லாம் நான் செஞ்ச பாவம், எனக்கு மன்னிப்பே கிடையாது. மனசு புலம்பியது. சரிம்மா, படுத்து தூங்கு. லைட் இருக்கட்டும். அம்மாவுக்கு களைப்பு. படுத்து விட்டாள். ஏம்மா சாந்தினி, இப்பெல்லாம் அடிக்கடி கெட்ட சொப்பனை வந்து எழிச்சிக்கிறியம்மா. எங்கனாச்சும் எதையாச்சும் பார்த்து பயந்துட்டியோ? மெல்ல அவள் பாதத்தை வருடியபடி அம்மா கேட்டபோது அவள் பதில் சொல்லவில்லை. காலையில் பெங்களூருவிலிருந்து வந்து விட்டான் மகேஸ்வர். அப்பாடி, ஒய்ஃப் டெலிவரிக்குள்ளே எத்தனை தடவை பெங்களூர்லேருந்து வருவீங்க மகேஸ்வர்? சிரித்தபடி டாக்டர் அமலா கேட்டபோது, பிள்ளை நல்லபடியாக பிறக்கணுன்னு தான் கவலை டாக்டர். பிரச்சனை ஒன்றும் இல்லையே டாக்டர்? அவனிடம் சொல்லலாமா வேண்டாமா என்பது போல் அவர்களை ஒரு முறை பார்த்தவர், குழந்தை கொஞ்சம் அண்டர் வெயிட்டாக இருக்குது, தவிர பொசிஷனும் பார்க்கணும். அவன் முகத்தில் கவலை தெரிய, ஹலோ டாக்டர் அமலா மேசையை பெல்ல தட்டி அழைத்தார். நாங்களும் இங்கே நல்லா தான் பார்க்குறோம். இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கல்ல, எல்லா மாடல் எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது. நீங்கள் கவலையே பட வேணாம். இவங்களும் வாரம் செக்கப் வராங்க. எப்போ டியூ டாக்டர்? அதிகபட்சம் 10 நாளைக்குள்ளே ஆகிடும். எழுந்தான். நாளைக்கு நான் 1 வாரம் ஆஃபீஸ் செமினார் விஷயமா டெல்லி போகிறேன். அடுத்த வாரம் எண்டில் நேராக இங்கேயே வந்துடுவேன். வாங்க. மனைவியோட பிரசவ நேரத்தில் கணவர் கூட இருந்தால் நல்லது தானே என்றார் டாக்டர் அமலா. காரில் ஏறும்போது அவன் கேட்டான், கொஞ்ச நாளாகவே நான் கவனிக்கிறேன், நீ என்னவோ கலைஞனா போலவே இருக்க. ஏன் அத்தை, உங்களுக்கு தெரியலை? சில பேருக்கு பயமும் படபடப்பும் இந்த சமயத்தில் இருக்கிறது ஏற்க தான் மாப்பிள்ள. அவள் அடிக்கடி கெட்ட கனவு கொண்டு அலறுவதை அவனிடம் சொல்லவில்லை. சொன்னால் இன்னும் கவலையாவான், கோபப்படுவான். 10 நாட்கள் காத்திருக்கவில்லை அது. அவன் கிளம்பி போன 3வது நாளில் நள்ளிரவில் அவளுக்கு வலியும் மயக்கமும் ஏற்பட உடனே ஹாஸ்பிட்டலுக்கு பறந்தார்கள். மாடியிலேயே தங்கி கொண்டிருந்த டாக்டர் அமலா சாந்தினியை சோதித்த பிறகு முகம் இறுகினார். இன்னும் குழந்தை பொசிஷன் சரியாக இல்லை. தவிரவும் பனிக்குடமும் ட்ரை ஆகிட்டே வருது போல இருக்குது. கொஞ்சம் டைம் கொடுப்போம். இப்போ அட்மிட் ஆகிக்குங்க. காலையில் தான் சிசேரியன் செய்ய முடியும். குழந்தை உயிரோடு பிறக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம். கடவுளை வேண்டிக்குங்க என்று ஒரு குண்டையும் வீசி சென்றார். படுத்திருந்த பெண் விட்டத்தை அமைதியாக வெறிக்க அம்மா ஒலியெடுத்து அழுதாள். அடுத்த நாள் பொழுது வித்தியாசமாக விடிந்தது. அதிகாலையிலேயே அம்மாவை எழுப்பினாள் சாந்தினி. அம்மா, மூர்த்தி மாமா இருக்காரா? ஏம்மா பாவம், இங்கே தான் அப்பாவோட வெளியே உட்காந்துருக்கார். உடனே வண்டி எடுக்க சொல்லு, நான் நம்ம ஊருக்கு போகணும். என்னடி சொல்கிற? இப்போ உடனே ஊருக்கு நீங்கள் வரலன்னா நான் எழுந்து நடந்தே போயிடுவேன். ஐயோ, உனக்கு என்ன தான் ஆச்சு? என்னங்க? வாய்க்குள் அலறியபடியே தன் கணவரிடம் ஓடினாள். அடுத்த நிமிடம் அப்பாவும் மூர்த்தியும் உள்ளே பரபரப்பாக வந்தார்கள். என்னம்மா, அம்மா என்னமோ சொல்கிறாளே? ஆமாம்ப்பா,
மூர்த்தி மாமா, உடனே வண்டி எடுங்க ப்ளீஸ். நீ இப்போ இருக்கிற கண்டிஷனில் ஏம்மா என்ன ஆச்சு உனக்கு? சரி, நீங்கள் வரமாட்டீங்கல்ல, நானே ஊபர் வண்டியை புக் பண்ணிக்கிறேன். செல்ஃபோனை எடுத்து ஐகானை கிளிக் செய்தாள். இருமா, காலையில் டாக்டர் வரட்டும், அவங்கக்கிட்ட சொல்லாமல் எப்படி போகிறது? வந்தால் செடேட்டிவ் கொடுத்து படுக்க வைப்பாங்க. நோ, நான் இப்போவே போயாகணும். அவள் மனசு மட்டும் நான் செஞ்ச பாவத்துக்கு இது ஒன்று தான் வழி என்று திடம் காத்தது. அவள் பிடிவாதமும் கெஞ்சலும் வெல்ல என்னவோ ஏதோ என்று பதறி புறப்பட்டார்கள். ஓடி வந்து தடுத்து வாக்குவாதம் செய்த டியூட்டி டாக்டர், நர்ஸ் பிரமித்து நிற்க கிளம்பிவிட்டார்கள். வீடு வரப்போது சாந்தினி, கண்ணீர் கண்களுடன் அம்மா சொல்ல, அதற்குள் பல முறை வலி வந்து சோர்ந்து விட்டிருந்தது சாந்தினி. அம்மா, வீட்டுக்கு போக வேணாம், நேராக நம்ம ஊர் ஆத்தங்கரைக்கு போகணும். ஆத்தங்கரைக்கா? இந்த விசித்திரமான வேண்டுகோளை கேட்டு அத்தனை பேரும் அதிர்ந்து விட்டார்கள். அவள் மட்டும் தெளிவாக இருக்க சொன்ன இடத்தில் ஆற்றங்கரையில் வண்டி நிறுத்தப்பட்டது. வலி வந்து தாக்கிய வயிறை பிடித்து கொண்டு மெல்ல இறங்கினாள். மெல்ல நடந்து ஆற்றின் அருகே சென்றாள். மெல்ல மண்டியிட்டு அமர்ந்தவள் அப்படியே நமஸ்கரித்தாள். பெரிய வலியாக ஒன்று கிளம்பி அவளது உயிரை வதைத்து சென்றது. 10 வருடங்களுக்கு முன்பு இங்கே நடந்தது யாருக்கும் தெரியாது. பிரணவ், என்னை மன்னித்துவிடு. கண்களில் அருவி. +2 முடித்து கல்லூரியில் சேர்ந்த வருடம் அது. முதல் செமஸ்டர் விடுமுறைக்கு வந்திருக்கிறாள். சின்ன வயதிலிருந்து குதித்து நீந்தி கும்மாளமிட்ட ஆறு. தோழிகளுடன் அங்கு குளிக்க வந்திருந்தாள். ஆடி குளித்து சலிப்படைந்து கிளம்பும்போது அவனை பார்க்கிறாள். நீங்கள் போங்க, நான் இன்னும் 10 நிமிஷத்தில் ஸ்விம் பண்ணிட்டு வரேன் என்று மற்றவர்களை அனுப்பி வைத்தாள். அவன் நல்ல உயரம், கண்ணை பறிக்கும் நிறம், சுந்தரேச குருக்களின் ஒரே மகன். முதல் முறை வாய்விடாமல் அம்பாள் ஸ்தோத்திரங்களை சொல்லிபடியே குங்குமம் கொடுக்க வந்தபோது அவள் தன்னை மறந்து ஆச்சரியமாக அவனை பார்த்தாள். நிமிர்ந்து பார்த்த அவன் பார்வையிலும் சலனம். அவன் லேடிஸ் கூட பேசவே மாட்டான் என்று அரட்டை அனு சொன்னது நினைவுக்கு வந்தது. இன்று அவன் ஏதோ ஜபித்தபடியே அபிஷேக நீர் எடுக்க குடத்துடன் வருகிறான். எப்படியாவது இன்று பேசிவிட வேண்டும். அவளுள் இயல்பான குறும்பு கொப்பளிக்கிறது. அவன் அவளை கவனிக்காமலேயே படிகளில் இறங்கி சொல்லும்போது படியில் வழுக்கி நீரில் விழுந்தாற் போல ஹெல்ப் ஹெல்ப் என்று கூச்சலிடுகிறாள். அங்கெல்லாம் ஆழமே கிடையாது என்ற உண்மை அவனுக்கு தெரியாது. மிரண்டு போய் பார்த்தவன் ஐயோ என்று ஓடி வருகிறான். தன் வலது கையை அவளை நோக்கி நீட்டுகிறான். கையை பிடிச்சுட்டு மேலே வாங்க. பயமும் தவிப்புமாக அவன் நீட்டிய கையை பற்றி கொள்கிறாள். அவனது பயம் கண்டு அவளுக்குள் சிரிப்பு வருகிறது. அவன் தோளில் இருந்து அவள் கைகளை விலக்கிவிட்டு கிளம்பிவிட்டான். ஏங்க என்று மெல்ல அழைத்தாள். 2 படிகள் ஏறியவன் அவளை திரும்பி பார்த்தான். அந்த நொடி விதியின் கொடிய நொடி. திரும்பிய போது பாசியில் சரியாக பதியாத கால் வழுக்கி அப்படியே ஆற்றில் விழுந்தான். விழுந்த நேரம் ஒரு பெரிய சுழல் வந்து அவனை தள்ளி கொண்டு போய்விட்டது. எங்கோ ஆழத்துக்கு போய்விட்டான். நடுநடுவே உதவிக்கு கூக்குரலிட்டாள். உதவிக்கு வரும் முன் அவன் வெகு தூரம் போயிருந்தான். கடைசியில் தேட வேண்டியவனாகிவிட்டான். 2 நாள் கழித்து அடுத்த ஊரில் உடலாக கிடந்தான். 2 வார லீவும் அதிர்ச்சியில் ஒரே வைத்த நாட்களாக கழிந்தது. கல்லூரிக்கு இயந்திரமாக போனாள். மனதுக்குள் நிரந்தர முள் சொருகிக் கொண்டது. யாரிடமும் சொல்லவில்லை. அவள் மட்டுமே அறிந்த ரகசியமானது. படிப்பு முடிந்ததும் வங்கியில் வேலை, மகேஸ்வருடன் திருமணம் என்று அதன் போக்கில் சென்ற காலம் அந்த முள்ளை எடுக்கவே இல்லை. பிரணவ், நான் உன்னை கூப்பிடாமல் இருந்திருந்தால் நீ இறந்திருக்க மாட்டாய். இன்று என் குழந்தைக்கு கொடி சுற்றி மூச்சு திணறல், பனிக்குடம் வறண்டு போயிருக்கிறது என்கிறார்கள். நீ அன்று உன் நுரையீரலில் நீர் நிறைந்து மூச்சு திணறி எப்படி தவித்திருப்பாய்? அந்த பாவம்தான் என்று என் பிள்ளைக்கு நீரே இல்லாமல் மூச்சு திணறல், அதுவும் பிழைப்பது கஷ்டமாம். நீதான் தெய்வமாக இருந்து என் குழந்தையை காப்பாற்ற வேண்டும். இப்போ ஹாஸ்பிட்டல் போகலாமா என்று எழுந்தவள் தாயின் கையை பற்றி கொள்ளும் போதே மயங்கி சரிந்தாள். பாப்பா, இதோ பாரு, யாரோ கூப்பிட்டார்கள். சுற்றி பார்த்தாள். வேனின் பின்ஸ்வீட் போல் இருக்கிறது. ஏதோ துணி மறைவு வேறு. உன் பையன் பிறந்திருக்கான், ஆஸ்பத்திரிக்கு போங்காட்டியும் அவனுக்கு அவசரம். சிரித்தாள் அந்த பெண்மணி. யார் இந்த பாட்டி? என்ன பார்க்குற? எனக்கு தெரியலையா? குருவம்மா. இந்த ஊரில் பாதி பிள்ளைக்கு பிரசவம் பார்த்தவ. பக்கத்து ஊரில் ஒரு ஜோலியாக போயிட்டு இப்போ ஆற்று பக்கம் வந்தேன்னா நல்லதாக போச்சு. நீ ஆனா மயங்கி கிடக்கிற. உங்கள் அம்மா கிளி பிடிச்சி நடக்கிறத பார்த்துட்டு நான் ஓடியாந்தேன். நல்ல விதமாக உன் பிள்ளைய வெளியே எடுத்துட்டேன்.
ராசா மாதிரி இருக்கான். குருவம்மா. பிரணவின் தாயாருக்கு பிரசவம் பார்த்து அவனை ஜனிக்க செய்தவள், அவனை உலகு கொண்டு வந்தவள் கையால் அவன் மறித்த அதே ஆற்றங்கரையில் எனக்கு பிறந்தவன். பாய்ந்து வந்தாள் அம்மா. என்னம்மா இது, இப்படியெல்லாம் பயமுறுத்திட்ட? அம்மா பரபரத்து கொண்டிருந்தாள். அம்மா, என் பையன் பிரணவ் எங்கம்மா? காட்டு. தூரத்தில் ஆற்றின் ஓசை கேட்டது.